இல்லை ராமகதையை எனக்கு சொல்லும்படியான பாக்கியம் கிடைச்சது. பிரதம ஸ்லோகமே இப்போ நான் சொன்ன விஷயங்களைத்தான் சொல்றது. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்சே வால்மீகிர் முனி புங்கவம் என்று ராமாயணத்தில் முதல் ஸ்லோகம். தபசு சுவாத்தியாய நிரதம் வால்மீகி. நாரதம்ங்கிறது விசேஷியம், விசேஷணம். இதெல்லாம் நாரதர் எப்பேற்பட்டவர், நாரதர் எப்பேற்பட்டவர். தபஸ் சுவாத்தியாய நிரதம், தபசும் சுவாத்தியாயமும் உடையவர், ஞானமும் அனுஷ்டானம் உடையவர். அனுஷ்டானம் முக்கியமா ஞானம் முக்கியமா அப்படின்னு கேட்டா அனுஷ்டானம் முக்கியம். ஞானம் மட்டும் இல்லை. யார் வேதாந்தம் தெரியாது, யாருக்கு தர்மசாஸ்திரம் தெரியாது, பொறுத்தியாருக்கு சொல்றதுக்கு. ஆனா தனக்கு அப்படின்ன போதில் சைவராத்பா ஞானம் இருக்கணும், அனுஷ்டானம் இருக்கணும். ஞானம் இல்லாத அனுஷ்டானம் இருந்தால் தப்புன்னு சொல்லலை. நல்ல வேளை அனுஷ்டானத்தில் இருக்கா. ஞானம் இல்லை, அனுஷ்டானம் இல்லாத ஞானம் இருந்ததுன்னா தப்பு. அது அனுஷ்டானம் இல்லை, வரட்டு ஞானம் மட்டும் புறத்தியாருக்கு சொல்லுவான். அவன் நமக்கு வழிகாட்டி இல்லை. அனுஷ்டானம் மட்டும் உடையவன் நமக்கு வழிகாட்டி. நல்ல வேளை அவனுக்கு ஞானமும் இருக்கு அப்படின்னா ஆச்சாரியன், நமக்கு குரு அவர். ஞானமும் இருக்கு, அனுஷ்டானமும் இருக்கு. அனுஷ்டானம் மட்டும் இருக்கிற குருவை நம்ம அடைஞ்சா என்ன பண்ண போறோம்? ஞானம் இருக்க வேண்டாமா? ஞானம் இருந்தால் தானே நமக்கு ஞானம் வரும். ஞானம் இருந்து அனுஷ்டானம் இல்லைன்னு சொன்னால் அப்போ அவளை குருன்னே சொல்ல முடியாது. ஞானம் அனுஷ்டானம் ரெண்டு வேணுங்கிறதுக்காக தான் தபஸ்வாத்தியாய நிரதம். வரட்டு ஞானம் வெறுமன புஸ்தகங்களை படித்து வெறுமன வரட்டு வேதாந்தம் தெரிஞ்சுண்டோ தர்மம் தெரிஞ்சுண்டோ இருக்கிறது கூடாது. ஞானம் வேணும் அவளுக்கு அப்படிங்கிறத தபஸ்வாத்தியாய நிரதம். எஸ்ய ஞானமயம் தபஹா அப்படிங்கிறதுனால தபஸ் சப்தத்துக்கு ஞானம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. தபஸுங்கிற சப்தத்துக்கு வெறும் பொழுதுபோக்கு இல்லாம ஆச்சார பிரதமோ தர்மஹா அப்படின்னு அந்த தர்மம் தெரிஞ்சா போறாது, அனுஷ்டானத்திலையும் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தினால ஞானமும் அனுஷ்டானமும் உடையவர். தபஸ்வாத்தியாக நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம். எல்லாம் வேதம் சொல்றது தான். ஒரு குருவை அடையணும் சொன்னா சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விசேஷனம் சொல்லித்தீங்க. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு. ஸ்ரோத்ரியம் அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்தியானம் உடையவன். சாஸ்திரத்தியானம் போராது, பிரம்மனிஷ்டாம் அப்படின்னா சாட்சாத்காரம் உடையவன். சாட்சாத்காரம் உடையவனாயிருந்து சாஸ்திரத்தியானம் இல்லாதவன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சமயத்தியானம் ஏற்பட்டுட்டாலேயே சர்வசாஸ்திரமும் அவனுக்கு தெரிஞ்சுடுத்து அப்படின்னு இருக்கிறதுனால. ஆனா சர்வசாஸ்திரமும் தெரிஞ்சு சமயத்தியானம் இல்லை அப்படின்னா அப்போ சாஸ்திர தியானம் மட்டிலும் இருக்கு அப்படிங்கிற கௌரவம் தான் இருக்கும். இந்த ரெண்டும் தெரிஞ்சவனா இருக்கணுங்கிறவ தான் தபஸ்வாத்தியாய நிரதம். உபனிஷத்துல சோத்ரியம் பிரம்மனிஷ்டம். சோத்ரியனா இருக்கணும்னா சர்வ சாஸ்திரமும் தெரிஞ்சவனாய் பிரம்மனிஷ்டம் தெரியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதுல காண்பிச்ச பரபிரம்மத்தை சாட்சாத்கரிச்சவனாக இருக்கக்கூடிய குரு, அந்த குருவை அடை அப்படின்னு உபனிஷத் சொல்றது. சோத்ரியம் பிரம்மனிஷ்டம் தபஸ்வாத்தியாய நிரதம். ஸ்தோத்ரியாடாமும் இருப்பா, பிரம்மனிஷ்டாடாமும் இருப்பா. எல்லா சாஸ்திரமும் தெரியும், சாட்சாத்காரமும் ஆனவா. ஆனா பிரவச்சன சக்தி இருக்காது. பிரவச்சன சக்தி இல்லை அப்படின்னு கேட்டா தரிசன மாத்திரம் பண்ணிவிட்டு தரிசனாதேவ சாதவகான்ட்டு நம்ம திரும்பணும். அவள் 10 வார்த்தை நமக்கு சொன்னா கேட்கலாமே அப்படின்னு பொதுவா நமக்கு எல்லாருக்கும் தோணும். அதுவும் உண்டுன்னா அப்போ சோத்ரியனாவும் இருந்து பிரம்மனிஷ்டனாவும் இருந்து வாக்விதாம்பரம்
ஹிதமா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய சக்தியும் இருந்துட்டுதுன்னா அவளுக்கு தர்மம் தெரியணும், ஞானம் வேணும், எல்லாம் அவளுடைய உபதேசத்தால் நம்ம தெரிஞ்சுக்கிறாப்புல இருந்தா வாக்விதாம்பரம் அப்படிங்கிறா. இல்லை நாரதருக்கு விசேஷம். தபஸ்வாத்தியாக நிருத்தம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிவப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். வாக்விதம் வரம்னா பிரவச்சன சக்தி, நல்ல பிரவச்சன சக்தி. மேடல் ஏறிவிட்டா ஆச்சரியமா கடகடன்னு பேசுவார். அப்புறம் இறங்கி போகும்போது பார்த்தா என்னவோ பேசின்னு போவார். இங்கே பேசுறது நல்ல வேதாந்தமா இருக்கும். அவன் காரில் உட்காந்து போகும்போது பார்த்தா ரொம்ப கொச்சையா பச்சையா ஆத்து விஷயங்கள்லாம் பேசிட்டு போவார். அப்படித்தான் இல்லை, அவர் எங்கே போனாலும் அப்படித்தான் இருப்பார். அவரை பர்சனலாக அவரோட பேசவே கூடாது. அவர் புராணம் சொல்லும் போது நமஸ்காரம் பண்ணிட்டு கெட்டக இருந்து கேட்டு விட்டு நன்னா இருக்கு அப்படின்ட்டு போயிடணும். நம்ம அவர் பர்சனலாக அவர்கிட்ட பேசணும்னா நம்ம கரையேறவே முடியாது. அப்படி இல்லாம முனி புங்கவாம் அப்படிங்கிறார். நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். அப்ப என்ன அப்படின்னா மனநசீலர், சும்மா இருந்தவே மாட்டார். அதையே படிச்சுண்டு அதையே எழுதிண்டு அதையே நினைச்சுண்டு அதையே ஆகி அதுவாகவே ஆயிட்டவர் தானே மனன புங்கவரன்னு சொல்லணும். நாரதர் வேற நாராயணன் வேற இல்லை. அப்படி நாராயண மயமா ஆயிட்டவர் நாரதங்கிற. நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கம். இவ்வளவும் இருந்து சாஸ்திர தியானமும் இருந்து அனுஷ்டானமும் இருந்து சாட்சாத்காரமும் இருந்து பிரவச்சன சக்தியும் இருந்து இவ்வளவும் இருந்து அந்த குரு கிடைப்பற உலகம் பூரா தேடினாலும் அந்த கிடைப்பற உன்னை போல ஒரு குரு உண்டான ஒரு கீர்த்தனம் பாடுவாய் வாழலாம் கிடைப்பறா. அவரை நாம் தேடி 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 அந்த குருவின் இடத்துல போக வேண்டி இருக்கு. அவரு எனக்கு சிஷ்யன் வேணுமே வேணுமே வேணுமேன்னு தேடிண்டு காட்டில் அலைஞ்சிட்டு இருந்த மகா முரடனா இருக்கக்கூடிய இந்த வால்மீகிய அவர் கண்டுபிடிச்சார். வால்மீகிய தடுத்தாட்கொண்டு அவரை சிஷ்யனாக ஆக்கின்றார் அப்படின்னு முதல் ஸ்லோகம். வால்மீகி விருத்தாந்தம் புராணத்துல பிரசித்தம். அவர் ஒரு வேடனாக இருந்தார். அவர் நாகரத்னம் வேண்டி அலைஞ்சார். நாரதர் அவர் ஆட்கொண்டார் என்று பரிபப்ரச்ச. அப்ப என்ன அர்த்தம்னா குருவை நீ தேட முடியுமா? உன்னால குருவை கண்டுபிடிக்க முடியுமா? அதனால தானே நமக்கு இந்த குருவா உன்னை கண்டுபிடிச்சிடுவார். இப்படி கூட்டத்தில் பார்ப்பார், கட்டாட்சம் பண்ணுவார். அப்புறம் நீ அவளோட போக ஆரம்பிச்சிடுவேன், கண்டுபிடிச்சிடுவேன். நீயா குருவை போனா இந்த இங்கேயாவது போய் ஒரு அசட்ட குருவனிடத்துல மாட்டிண்டு தப்பளையும் பாம்பும் மாதிரி அவரும் முழுங்க முடியல, இதுவும் செத்தவாடு இல்லை அப்படின்னு சமப்படாம ஒரு குருவனுடைய கட்டாட்சத்துல அகப்படணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு சாமர்த்தியம் கிடையாது. நாரதர் வால்மீகியை கண்டுபிடிச்சாரே தவிர வால்மீகி நாரதரை கண்டுபிடிக்கல. முதல் ஸ்லோகமே அந்த தானாகவே தேடி வந்த நாரதரை பரிபப்ரச்ச பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருக்கு என்ன உபதேசம் பண்ணலையே உபதேசம் பண்ணலையே உபதேசம் பண்ணலையே அதெல்லாம் கேட்கக்கூடாது. உபதேசம் பண்ணா நீ மாதிரி இருப்பையோ இருக்க போறையோ பின்ன என்ன உபதேசம் பேசாம அவர் கட்டாட்சம் பட்டா போரும்பா. அதனால என்ன லாபம்னா அது உனக்கே தெரியும், உனக்கே தெரியும். அந்த கட்டாட்சம் கிடைக்காம போயிருந்தா நான் எப்படி இருப்பேன்? கட்டாட்சம் பெற்ற பிறகு இனிமே நான் எனக்கு இல்லை, நான் அவர் சங்கல்பப்படி தான் நான் இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. பரிபப்ரச்ச எப்போ எதை சொல்லுவாரோ அது முத்து. ஒரு ரெண்டு வார்த்தை சாதாரணமாக பேசும்போது போகும்போது வரும்போது சொன்னாலும்
அந்த வார்த்தை முத்து. உடனே பொறுக்கி நம்ம வச்சுக்கணும். என் குருநாதர் அன்னைக்கு சொன்னாரே, உபன்யாசம் மாதிரி பண்ண மாட்டார். அவர் பாட்டு போகும்போது பேசும்போது ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். இஷ்டம் இருந்தால் சொல்லுவார், இல்லாதவனா சொல்ல மாட்டார். அவர் வாயிலிருந்து உதிர்ந்த ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கு இல்லையா, புஸ்தங்கள்லாம் போட்டிருக்காளே மகா பெரியவாளுடைய உபதேசங்கள், அந்த உபதேசங்களை பொறுக்கி நம்ம வச்சுக்கணும். அதுக்குதான் பரிப்பிரஷ்னம்னு பேர். பரிப்பிரஷ்னேன சேவையா, பரிபப்ரச்ச, பரிப்பிரஷ்னேன சேவையா. வால்மீகி முனிபுங்க, வால்மீகி முனிவரை நாரதரை பார்த்து குருவாக இருக்கிறதுனால பிரஷ்னம் பண்ணினார் என்று இந்த முதல் ஸ்லோகமே வேதாந்தம். பரீட்சிலோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயான் நாஸ்தியகிருத கிருத்தேன தத்வித்யானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு உபனிஷத் சொல்றத இந்த ஒரு ஸ்லோகம் அப்படியே எடுத்து காட்டுறது. எப்படி குருவை ஆசிரியிக்கணும், குரு எப்படி சிஷ்யனை கட்டாட்சிப்பார் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிற ராமாயணத்தினுடைய